ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்னாப்சாட், சிக்னல் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகாது. டீட்டெயிலா சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 1 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சிம்ல ரீசார்ஜ் இல்லைன்னா கூட, உங்களுக்கு டவர் கிடைக்கலனா கூட உங்களால வாட்ஸ்அப்பையோ டெலிகிராமையோ, அது மட்டும் இல்லாம ஸ்னாப்சாட், சிக்னல் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. தெளிவா என்னன்னு இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். உங்களோட வாட்ஸ்அப், டெலிகிராம் ஸ்டாப் ஆகாம ஒர்க் பண்ணணும்னா, நான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறத முழுசா கேட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் எப்ப வேணாலும் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா இந்த ரூல்ஸை எல்லா மெசேஜிங் ஆப்ஸ்க்குமே கொடுத்துட்டாங்க. சோ இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப டீடைலா என்னன்றத சொல்றேன். அதாவது என்னன்னா, நவம்பர் 28, 2025லயே பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்துட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் எல்லா ஆப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா 90 டேஸ் டைம் லைன் கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ நீங்க கொடுக்கணும்னா, யூசர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் சிம் இருக்கணும். அதுவும் அந்த சிம் கார்டு பாத்தீங்கன்னா எந்த டிவைஸ்ல யூஸ் பண்றாங்களோ அந்த டிவைஸ்ல கம்பல்சரி இருந்தே ஆகணும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் ஒர்க் ஆகுற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸே இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஒர்க்கிங் கான்செப்ட நான் தெளிவா சொல்றேன். நீங்க நார்மலா உங்களோட வாட்ஸ்அப்பை முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல சிம்ம போட்டு லாகின் பண்ணும்போது ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே நடக்காது. ஒரு டைம் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் அந்த டிவைஸ்ல நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இனிமே அப்படி கிடையாது. நீங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணனாலோ, டெலிகிராமை யூஸ் பண்ணனாலோ, இல்ல மத்த சோசியல் மெசேஜிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னாலோ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா சிம் கார்டு அந்த டிவைஸ்லயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சிம் கார்டு ஆக்டிவா இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட டவர் இல்லைன்னா அப்ப என்னால மெசேஜஸ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா சிம் இருக்கு இல்லையா, சோ அந்த டிவைஸ்ல சிம் இருக்கும் போது ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா அது கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, சிம் இருக்கா இல்லையா, சிம் ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த 6 மணி நேரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட சிம்ல நெட்வொர்க் இல்லையோ, அப்படி இல்லைன்னா உங்களோட சிம் ரீசார்ஜ் பண்ணாம நீங்க சிம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுனாலோ உங்களால பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல், ஸ்னாப்சாட், அரட்டை இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா இது நல்ல விஷயம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம். இதை பத்தியுமே டீப்பா எலாபரேட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை எதனால கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோசியல் கிரைம்ஸ் நடக்குது. அதுவும் டிஜிட்டலா தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாமே நடக்குது. சோ இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரே வழிதான் பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப சப்போஸ் யாராச்சும் உங்களோட நம்பரையே எடுத்து, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து அவங்க லாகின் பண்ணி சப்போஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மணி கேட்கறதோ வேற எந்த வழியிலயோ பாத்தீங்கன்னா முறைகேடுகள்ல ஈடுபடுறதையும் இந்தியன் கவர்மெண்ட் தடுக்கணும்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஓகே, இனிமே சிம் கார்டை நம்ம மெண்டாட்டரி ஆக்குவோம், சிம் பைண்டிங் ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வருவோம் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இந்த சிம் பைண்டிங் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட ரீசார்ஜ் இல்லைன்னா இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறீங்க. இது ரீசார்ஜ் இல்லைன்னா ஒர்க் ஆகும். அது எவ்வளவு நாளைக்குன்னா உங்களோட சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணாத வரைக்கும். சப்போஸ் நீங்க 2-3 மாசமா ரீசார்ஜே பண்ணாம உங்களோட சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு நோ சர்வீஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அது டெலிகிராமா இருக்கட்டும், இல்ல சோசியல் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும். சோ எதுவுமே ஒர்க் ஆகாது. இது இன்ஸ்டாகிராமுக்கு பொருந்துமான்னு கேட்டிருந்தீங்க. இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு பொருந்தாது. ஏன்னா அது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அது வெறும் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள அது வரதுனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு இது அப்ளை ஆகாது. எந்த ஒரு மெசேஜிங் சர்வீஸ் மொபைல் நம்பரை பிரைமரியா கொண்டு இயங்குதோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் செட் பண்ணிருக்காங்க. சோ சிம்பிளா உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்க எப்பயுமே எப்படி யூஸ்ல வச்சுக்கலாம்னா, உங்களோட பிரைமரி சிம் கார்டு இருக்கு இல்லையா, நீங்க எதை வச்சு வாட்ஸ்அப்போ இல்ல டெலிகிராமோ யூஸ் பண்றீங்களோ அந்த பிரைமரி சிம் கார்டை பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலை விட்டே கழட்டாதீங்க. அது பிரைமரி சிம், அதாவது ஃபர்ஸ்ட் சிம் ஸ்லாட்ல அப்படியே இருக்கட்டும். சோ உங்களோட வாட்ஸ்அப்போ, டெலிகிராமுக்கோ, சிக்னலுக்கோ, ஸ்னாப்சாட்டுக்கோ எந்த ஒரு இஷ்யூமே வராது. சப்போஸ் நீங்க செகண்டரி சிம் யூஸ் பண்றீங்கன்னா
அந்த சிம்மையுமே வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, டீஆக்டிவேட் ஆகாம வந்து பாத்துக்கோங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து அதுல உங்களால வந்து வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க வந்து வாட்ஸ்அப் வெப்லாம் வந்து யூஸ் பண்றீங்க, டெலிகிராமையுமே வந்து உங்களோட மத்த டிவைசஸ்ல வந்து லாகின் பண்ணி வெப் சர்வீசஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்ணிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா வந்து தானாவே வந்து செஷன் வந்து டீஆக்டிவேட் ஆகிரும். சோ நீங்க ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு புதுசா திரும்பி உள்ள வர மாதிரிதான் வந்து வந்தாகணும், வேற வழியே கிடையாது. இது வந்து ஒரு ரூலா வந்து செட் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதோட அவேர்னஸே கிடையாது. நிறைய பேர் ஒரு டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு 4-5 மாசத்துக்கு வந்து ரீசார்ஜே பண்ணாம வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இப்படி இருந்தாங்க. பட் இனிமே அப்படி இருக்கிறவங்களுக்குமே வந்து ஆபத்து தான், யூஸ் பண்ண முடியாது. சோ மறக்காம வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பாக்குற வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.